9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 9 அன்பென்னும் அரணே. இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 248 எடுத்துக்கோங்க. அதில் மதிப்பீடு. ஃபஸ்ட்டு இமயத்து இமயத்து கோடு உயர்ந்தன்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஆ ஆன்சர் மலையுச்சி. செகண்ட் தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஆப்ஷன் இ ஒன்றே உலகம். தேர்ட் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். ஆப்ஷன் ஆ ஒரு சிறு இசை. ஃபோர்த் யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? இ ஆன்சர் பாலை. ஃபிஃப்த் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் ஆ ஆன்சர் பொருள் பின் வரு நிலை அணி. குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சான்றோருக்கும் ரோம சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? பேஜ் நம்பர் 236. பேஜ் நம்பர் 236ல் ரோம நாட்டவன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எழுதுகின்றனர் வரைக்கும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அங்கே இருந்ததே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர். குருவினா 2 பிடிபசி கலைய பெருங்கை வேலம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக. இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. பேஜ் நம்பர் 240. பேஜ் நம்பர் 240ல் 8 தொகை எப்படிதான் டேப்லெட் கால்முக்கில் இருக்கு இல்லையா, அதில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதிப்பித்தார் வரைக்கும் குருவினா 3ஓட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், நினைத்தேன் கவித்தேன் படைத்தேன் சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவித்தேன் சுவைத்தேன். இது உருவகம். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிறுவினா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வெட்சர் குறிப்பிடுவன யாவை? பேஜ் நம்பர் 233. பேஜ் நம்பர் 233ல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேராகிராஃபில் மக்கள்னு ஸ்டார்ட் பண்ணது இல்லையா, அங்கேருந்து நிலவி உள்ளது வரைக்கும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்து இந்திய அப்படின்ட்டு இல்லையா, அங்கேருந்து தருகின்றது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒழுக்கவியலைன்னு இருக்குது, அங்கேருந்து என்பார் வரைக்கும் சிறுவினா ஒன்னோடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் கோட்டன் ஆல்போர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 232ம் 233. பேஜ் நம்பர் 232ல் 3 இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் முதிர்ந்தல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே வேண்டும் வரைக்கும் சிறுவினா 2ஓட ஆன்சர். சிறுவினால தேர்ட் கொஸ்டின், பழங்களை விடவும் நசுங்கி போனது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சிறுவினால ஃபோர்த் கொஸ்டின், மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால 5 யா மரத்தின் பட்டையை உரித்தது எது எதற்காக விளக்குக. இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. பேஜ் நம்பர் 246. பேஜ் நம்பர் 246ல் உருவக அணி இருக்கு இல்லையா, அதில் கவிஞன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வரைக்கும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன வரைக்கும் சிறுவினா 6ஓடைய ஆன்சர். நெடுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனி நாயக அடிகளாரின் வழி நிறுவுக.
நெக்ஸ்ட் வந்து நெடுவினா 2. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறு கதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்க்க. இதை ரீட் பண்ணிவிட்டு அது ஆன்சர் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொருத்தமான நிறுத்தல் குறியீடுக. இது ஆன்சரு, இதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து சொற்றொடர் அமைக்க. இதோட ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடலில் காணும் இலக்கிய வடிவங்களையும் அவற்றுக்கு புகழ் பெற்றோரையும் கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு பாடல் வந்து உங்கள் புக்கில் இருக்கும், இதில் விடை மட்டும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எழுத்துக்களை வந்து முறைப்படுத்தி சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும். இதை எழுதிக்கோங்க. அகராதியில் காண்க, நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸை. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. உன்னிடமிருந்து நான் எதிர்பார்த்தது உன் அன்பை, கருணையை, மனிதாபிமானத்தை, உண்மை வெளிப்பாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. மனிதனிடம் நான் வேறு, நீ வேறு என்பது பொய். நானும் நீயும் ஒன்றுதான்.